கன்னியாகுமரி மாவட்டம் இயற்கையினுடைய அருங்கொடைகள் அனைத்தும் பெற்ற மாவட்டம். இங்கு நெல் விவசாயம் மிகப்பெரிய அளவில் இருந்தது. அது படிப்படியாக குறைந்தது பல்வேறு காரணங்களால். அதனால விவசாய பெருங்குடி மக்கள் ஒரு பெரிய பிரச்சனையை சந்தித்து வந்தார்கள். அவர்கள் உற்பத்தி செய்கிற நெல்லை கொள்முதல் செய்வதில் அரசு தரப்பில் பல்வேறு பிரச்சனைகள் இருந்ததாகவும், அதனால் கொள்முதல் குறைந்த அளவில் செய்யப்பட்டதாகவும், அதை தனியார் வாங்கி அவர்கள் வைத்து விற்பதனால் இவர்களுக்கு விலை கிடைக்கவில்லை என்ற ஒரு குறைபாடு இருந்தது. இப்போது நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் விவசாய சங்கங்களோடு பேசி இன்றைக்கு அனைத்து விவசாய பெருங்குடி மக்களிடமிருந்து நெல் கொள்முதல் செய்வதற்கு உத்தரவு பிறப்பித்து இன்றைக்கு நெல் கொள்முதலை நாங்கள் ஆரம்பித்து வைத்திருக்கின்றோம். விவசாய பெருங்குடி மக்கள் பேசும்போது இதற்கு நல்ல வரவேற்பு இருப்பதாகவும், அவர்களுக்கு ஒரு புதிய தன்னம்பிக்கை பெற்றிருப்பதாகவும், தொடர்ந்து விவசாயத்தை நாங்கள் பெருக்குவோம் என்ற உறுதி அவர்கள் கூறியிருக்கிறார்கள். நல்ல ஒரு முன்னெடுப்பாக பார்க்கிறார்கள். ஈரப்பதம் பிரச்சனைங்கிறது பிரதானமான பிரச்சனை நம்ம மாவட்டத்தில். அது இதுக்கு மாற்று வேற ஏதாவது நம்ம அதை குறைக்கிறதுக்கானது ஏற்கனவே அதை நடவடிக்கை எடுத்ததெல்லாம் இருந்தது. ஆனால் இந்த வாட்டி அந்த நெல் கொள்முதல் நிலையங்கள்ல நெல்லை நேரடியாக கொடுக்கக்கூடியது குறைஞ்சிருக்குது. வெளி சந்தைகளில் விற்கக்கூடியதுதான் கூடியிருக்குங்கிற ஒரு விஷயம் வெளியிருக்கு. இல்லை, அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்காக தான் நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் அவர்களோடு பேசி இன்றைக்கு அனைத்து விவசாயிகள்கிட்டையும் நாங்கள் நெல்லை கொள்முதல் செய்யலாம்னு சொல்லியிருக்கோம். அரசு கொடுக்கக்கூடிய விலை மார்க்கெட் ரேட்டோட ரீசனபிளாக நல்லா இருக்குது. அதனால் இந்த ஆண்டு அந்த பிரச்சனை இருக்காது, நிச்சயமாக இருக்காது. ஈரப்பதத்தை பொறுத்தவரை நம்ம மாவட்டம் உங்களுக்கு தெரியும், இயல்பாகவே இந்த நார்த் ஈஸ்ட் மன்சூன் வரக்கூடிய நேரத்தில் விவசாயம் நெல் விளைச்சல் வந்துன்னா அந்த நேரங்களில் கொஞ்சம் ஈரப்பதத்துக்கான வாய்ப்பு உண்டு. ஆனால் அந்த கோடவுன்ல எல்லாம் அது காய வைத்து எடுப்பதற்கான வழிவகை செய்திருக்கிறது. அதனாலே எந்த பிரச்சனையும் வராமல் பார்த்துக்கலாம். இந்த ஆவின் முறைகேட்டு அம்பலப்படுத்திய ஊழியர் தம்பியால செய்யப்பட்டிருக்காரு. முறைகேட்டுல ஈடுபட்டவங்க மேல நடவடிக்கை இல்லைன்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அது என்ன? அதாவது ரெண்டு விஷயம். ஒன்று அந்த வீடியோ என்பது இப்போது உள்ளதல்ல, முன்பு உள்ள வீடியோ இப்போ பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அது இப்போ நடந்த முறைகேடு அல்ல. அது மட்டுமில்லை, அந்த முறைகேடில் சம்பந்தப்பட்டவர்கள் மீது அப்போதே எடுக்கப்பட்டு அந்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறது. ஃபர்தர் விசாரணை எல்லாமே போயிடுது. இந்த டைம் இந்த தம்பி ஒரு ஆர்வ கோளாறுனால அவர் ஏதோ உள்ள அர்த்தத்தோட ஒரு சினிமா நடிக்க போயிட்டு வந்தாராம். அந்த உள்ளர்த்தத்தோட ஏதோ இதை வெளியிட்டிருக்காரு. இது இப்போ நடந்த சம்பவம் அல்ல. அது நம்முடைய மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் அது தெரியாமல் பேசியிருக்காருன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அது அந்த வீடியோலேயே உங்களுக்கு பார்த்தா தெரியும். அது வீடியோ இப்போ உள்ள வீடியோ அல்ல, முன்னால் உள்ள வீடியோ. இப்போது ஆவில்ல எந்த தவறு நடப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. மிக தெளிவான முறையில் 100% மிக மிக தீவிரமாக நாங்கள் கண்காணித்து கொண்டு போயிட்டு இருக்கோம். அதில் எந்த வாய்ப்புகளும் இல்லை. இது முழுக்க இது முன்னால் உள்ள வீடியோ, இப்போ உள்ள வீடியோ அல்ல. ஆவின் மூலமாக வைக்கோல் கொள்முதல் செய்யறது மாடு வளர்ப்பதற்கு கொடுப்பதற்கான வாய்ப்புகள். தம்பி, நான் எங்கள் விவசாய பெருங்குடி மக்களை பொறுத்தவரை அவங்க வைக்கோல் ஃபாடர் பார்த்தீங்கன்னா இப்போ அவங்களே உற்பத்தி செய்வதும் மேய்ச்சல் நிலங்கள்லாம் அவங்கள மேய்க்கிறது தான் அவங்களோட பழக்கமாக இருக்கிறது. ஆனால் இனி வருகின்ற காலகட்டங்களில் இந்த ஃபார்ம் ஃபெட்டு, அதாவது பண்ணைகளில் வளர்க்கக்கூடிய மாடுகளுக்கு தான் அது தேவைப்படுமே தவிர மற்றது தேவைப்படாது. அதுக்கு புதுதாக அந்த ஊறுகாப்பல் போன்றவையெல்லாம் சந்தையில் அறிமுகப்படுத்தப்பட்டு வருகிறது. எனவே அது நம்ம மாநிலத்தை பொறுத்தவரை பெரிய பிரச்சனை இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. இப்போ அதிமுக பாஜகவோட இணக்கமாக இருந்தால் மகிழ்ச்சி பெரியதுன்னு நயனார் சொல்லியிருக்காரு. அதை எப்படி பார்க்குறீங்க? அவருக்கு மகிழ்ச்சி ஒன்று இருக்குது தம்பி, அவருக்கு மகிழ்ச்சி ஒன்று இருக்குது. ஆனால் மக்களுக்குன்னு ஒரு மகிழ்ச்சி இருக்குல்ல, அதை பற்றி அவர் பேசலையே. மோடி அரசாங்கத்தில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்த மக்களும் ஹாப்பியாக மகிழ்ச்சியாக இல்லை. அதில் பாஜகவோ பாஜகவோட அணிகளோ வலுவாவதை இங்கே இருக்கக்கூடிய மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இல்லை, எஸ்ஜி சூர்யா சொல்லும்போது அமைச்சர்களை விமர்சனம் பண்ணக்கூடியவங்க, அதுலேயும் இந்த சமூக வலைதளங்களில் விமர்சனம் பண்ணக்கூடியவங்க மேலே கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை சொல்கிறாரு. இதுல திமுக மேலே அவங்க ஒரு அக்கறை கொண்டு வர்றது மாதிரியான ஒரு சூழ்நிலை. திரும்பி நான் சமூக வலைதளங்களில் விமர்சனங்கள் செய்வதில் தவறே இல்லை. அது ஒரு ஜனநாயக நாட்டில் விமர்சனங்களுக்கும் அதாவது மாற்று கருத்துக்களுக்கும் முழுமையான உரிமை இருக்கிறது. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அப்யூசிவ் வேர்ட்ஸ், அன்பார்லமெண்டரி வேர்ட்ஸ், அதாவது தகாத வார்த்தைகள், பாராளுமன்ற நடைமுறைக்கு உட்படாத வார்த்தைகள் நிச்சயமாக பயன்படுத்தக்கூடாது. வெறுப்பு ஏற்படுத்துகின்ற விதத்தில், வெறுப்பு பிரச்சாரங்கள் உருவாக்குகின்ற இடத்தில், மோதல் ஏற்படுகின்ற விதத்தில் கருத்து பரிமாறுவது என்பது கருத்து சுதந்திரம் ஆகாது. அது நம்ம கட்டுப்படுத்தி ஆக வேண்டிய ஒன்றுதான். இல்ல, அது ஒரு பாஜக மாநில செயலாளர் ஒருத்தர் சொல்லக்கூடியதை எப்படி இப்போ இது இப்போ நீங்க பாஜகனோ திமுகனோ எடுக்கண்டா, இல்லைன்னா இன்னொரு கட்சியும் எடுக்கண்டா. இது பல்வேறு கட்சிகள் இருக்கக்கூடிய பல தலைவர்கள் பல நேரங்கள் தெரிவித்த கருத்து தான். இது இந்த நாட்டின் மீது அக்கறை கொண்ட ஒற்றுமையான சமூகம் இருக்க வேண்டும் என்று எண்ணுகின்ற ஒவ்வொரு குடிமகனுடைய எண்ணமும் இதாக தான் இருக்கும்.